ஹாய்மா, 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன்ல நிறைய இம்பார்ட்டன்ஸும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான சம், இவாலுவேட் 0 to 2a x square root of 2ax minus x square into dx. So this is your question. சம்முக்கு போகலாம். Let x is equal to 2a cos theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து இதுவாக இருந்தால் dx என்னவாக இருக்கும்? dx will be, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த 2a வச்சுக்கிட்டு 2a cos theta எடுக்க வேண்டாம், cos square theta எடுத்துக்கிறது. ஓகே ரைட். இந்த 2a இந்த எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த 2a வச்சுக்கிட்டு cos square theta டிஃபரன்ஷியேட் பண்ண, cos square theta டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 cos theta. அப்புறம் காசை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta. அகைன் தீட்டா விட்டுற முடியாது, d theta. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, பண்ணா 4a, அந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடலாம், 4a sin theta cos theta into d theta. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லிமிட் அதுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிடணும். ஸோ லிமிட் ஏற்கனவே என்ன இருக்குது? 0 and 2a இருக்கு. இது எப்போ? எக்ஸாக இருக்கும் பொழுது. ஓகே, நவ் அதை எப்படி மாற்றிட்டோம்? நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் மாற்றிட்டோம். தீட்டாவில் மாற்றும் போது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன ஆகும்? 2a cos square thetaவும் 0வாக மாறும். அப்படி மாறினால் cos square theta is equal to 0 by 2a. 0 by 2a நாலும் 0 நாலும் ஒன்று தான். ஸோ 0. cos square theta 0வா இருந்தால் cos thetaவும் இப்படி தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஸோ காசுக்கு எந்த தீட்டால 0 வரும்? எந்த தீட்டால 0 வரும்? கண்டிப்பாக cos 90 டிகிரியில் தான் என்ன வரும்? 0வா வரும். ஸோ 90 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பைல் எப்படிங்கிறது 5/, போட்டிருந்தேன் 5/. ஓகே, அதே cos square thetaக்கு போல என்ன போடணும்? 2a போடணும். 2a போடுங்க. 2a போட்டால் இந்த 2a by 2a, இந்த 2a கீழே வந்துடும். ஸோ cos theta is equal to 1. ஸோ தீட்டா எப்படி வரும்? தீட்டா is equal to 0. ஸோ தீட்டாக்கு போல என்ன போட்டால் தான் 1 வரும்? cos thetaவோட வேல்யூ 0 போட்டால் தான் வரும். ஸோ the limit changes to 0. அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஒரு லெவலுக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் அதை என்ன செய்யுங்க? இவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் அழிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். நான் இடம் பத்தால அதனால் அதை அழிச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதான். 0 to 2a x square square root of 2ax x square dx என்பது எப்படியாக மாறிவிடும்? 0 to 2aங்கிறது 5/2 to 0 மாறிடும். 5/2 to 0 போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன போட்டுற வேண்டியதான்? ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 4a square cos power 4 theta, then square root of 2ax. அந்த 2a அப்படியே இருக்கட்டும். x என்னது? 2a cos square theta. 2ax அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? மைனஸ் x square. x square means x square again 4a square cos power 4 theta. So computer எழுதியாச்சு. Now கம்ப்யூட்டர் வித்தின் பிராக்கெட்டில் இருக்குது. dxக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? minus 4a sin theta cos theta d theta. sin theta cos theta d theta. அவ்வளோதான். ஸோ லிமிட் வந்து 0 to 5/2 இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல மைனஸ் இருக்குதா?
இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். அப்பர் லிமிட்டை லோவர் லிமிட்டாகவும் லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டாகவும் நம்ம என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். 0 to π/2 போட்டு 4a² cos power 4 theta ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இதை உள்ள கொண்டு வந்துடலாமா? a² cos square theta minus 4a² cos power 4 theta within bracket குள்ள minus 4a sin theta cos theta into d theta, right? So 0 to π/2 4a² cos power 4 இருக்குதா? இது உள்ள இருந்து என்ன செய்யுங்க, ஒரு cos ஸ்கொயரை வெளியே எடுங்க. cos ஸ்கொயரை வெளியே எடுத்தா ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் தீட்டா வெளியே வரும்போது என்ன வரும், வெளியே ஒரே ஒரு cos தீட்டா மட்டும் தான் வெளியே வரும். வெளியே வரும்போது இது கூட சேர்ந்தா cos power 5 theta. அகைன் உள்ள 4a² இருக்கு. ரூட் ஆஃப் 4a² வெளியே வரும்போது வெளியே என்ன தான் வரும், 2a தான் வரும். அந்த 2a வெளியே வந்து இது கூட சேர்ந்தால் என்ன ஆகும், 8a³ ஆயிரும். 8a³ மாறிடும். அப்போ பேலன்ஸ் உள்ள யார் தான் இருப்பா, ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அகைன் நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கே சிம்பலை மாற்றியாச்சு. சிம்பலை மாற்றி லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பாக்கி யார் இருக்கிறா, 4a sin theta cos theta into d theta. Root of 1 minus cos square theta என்னது, root of 1 minus cos square theta is nothing but root of sin square theta. Root of sin square theta என்னவா மாறிடும், sin theta வாக மாறிடும். அந்த sin theta என்ன செஞ்சிருங்க, இந்த இடத்துல மாற்றிடும். மாற்றினா என்னாச்சு, 0 to π/2 8a³ cos power 5 theta. 1 root of 1 minus cos square theta போல என்ன போட்டுடலாம், sin theta போட்டுடலாம். போட்டுட்டு அகைன் உள்ள இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிடுங்க. sin theta cos theta into d theta. Now இதை கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். 0 to π/2 4 8 ரெண்டு சேர்ந்தா 4 8 சார் 32. a³ a சேர்ந்தா a power 4. சைனும் சேர்ந்தா sin square theta. cos power 5 cos theta சேர்ந்தா cos power 6 theta into d theta. ஸோ நம்மளுடைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த கான்ஸ்டன்டாக வெளியே எடுத்துருங்க. 32 0 to π/2 sin square theta cos power 6 theta into d theta. அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணியாச்சு, ஒரு மிகப்பெரிய இன்டெக்ரலை நம்மளுடைய ரிடக்ஷன் ஃபார்முலாவுக்கு தகுந்தாப்புல சுருக்கி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நாம என்ன செய்ய வேண்டியது, அதை யூஸ் பண்ண வேண்டியதான். 32a power 4. சரி கொண்டு வரலாமா, இந்த வெளியே இருக்கக்கூடிய 32a power 4 அப்படியே இருக்கு. எப்படி சுருக்குவாங்க, ஃபார்முலா வந்து என்ன சொல்லுது, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுறணும். 6 into ஆட் பண்ணி போட்டா 8 போட்டுட்டு காசுக்கு மேலே இருக்கக்கூடிய பவரை வந்து என்ன செய்யணும், 1 குறைக்கணும். குறைச்சி போட்டுட்டு அகைன் என்ன செய்யணும், அந்த இன்டெக்ரலையே மறுபடியும் 0 to π/2 sin square theta cos power 6 வந்து என்னவா குறையும், 2 பாயிண்ட் குறைஞ்சி d theta. படிப்படியாக குறைச்சி நம்ம சம்ம செஞ்சோன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் ஆன்சர் வந்துடும். இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவசரமாக செய்ய முயற்சி பண்ணோன்னா தப்புல போய் முடியும். அதே போல் இல்லஸ்ட்ரேஷனை எல்லா இடத்துலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சில சமயம் யூஸ் பண்ண முடியும், சில சமயம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் நிறைய இருக்குது. அதனால பேசிக்ஸாக அதை அப்படியே கொண்டு போயிடணும். இல்லஸ்ட்ரேஷன் ஒரு சமக்கு பயன்படுத்தி இன்னொரு சமக்கு பயன்படுத்தாம போட்டு குழப்பவே வேண்டாம். நான் செய்கிற மெத்தடு படி செஞ்சீங்கன்னா எல்லா சமக்கும் இந்த ஒரு மெத்தடே ஃபாலோ பண்ணி செஞ்சிடலாம்.
இல்லை இல்லஸ்ட்ரேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 சமுக்கு யூஸ் பண்ண முடியும், சில சமுக்கு யூஸ் பண்ண முடியாது, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தீர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு உண்டான கஷ்டமான பாதையோ என்னவோ ஒரே பாதையை பயன்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ 32a⁴ into 5/8 இன்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், பவர் 2 ஆட் பண்ணி போடணும். 6 பவரில் ஒன்று, காசில் உள்ள பவரில் ஒன்று குறைச்சி போடணும். போட்டுட்டு அகைன் என்ன செய்யணும், இன்டெக்ரல் எழுதிடலாம். 0 to 5/2 sin square theta. இதெல்லாம் என்ன செய்யணும், 2 குறைச்சிடணும். காசு ஸ்கொயர் தீட்டா d theta. நெக்ஸ்ட் அகைன் 32a⁴ படிப்படியாக குறைச்சிட்டே வரோம் பாருங்க பவரை. இன்ட்டு 3/6 இன்ட்டு என்ன செய்யறது, இங்கே ஆட் பண்ணி போட்டணும். 4 பவரில் 1 குறைச்சி போட்டாச்சு. தென் 0 to 5/2 போட்டுட்டு இங்கே 2 குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 குறைச்சா காஸ் பவர் 0 1 ஆயிரும். யார் மட்டும் பேலன்ஸ் இருப்பா, இந்த sin square theta d theta மட்டும் தான் என்ன இருக்கும், பேலன்ஸ் வந்து இருக்கும். sin square theta d theta மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு குறைச்சாச்சா, வாங்க next is equal to 32a⁴ into 5/8 into 3/6 into 1/4. அகைன் இதை எப்படி குறைக்கிறது, பவரில் இருக்கிற 2-ஐ கீழே வந்து அப்படியே போட்டுட்டு இந்த இன்டெக்ரல் 0 to 5/2 sin square theta d theta என்ன செய்யறோம், குறைக்க போறேன். 2 1/2 போட்டுட்டு மேலே பவரில் வந்து என்ன ஆயிரும், 2 ஸ்டெப் குறைஞ்சிரும். குறைஞ்சா இன்டெக்ரல் 0 to 5/2 into d theta அவ்வளோதான். ஸோ 32a⁴ 5/8 3/6 1/4 1/2. இதில் என்ன வந்துடும், இன்டெக்ரல் 0 to 5/2 d தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணும்போது தீட்டா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 5/2 - 0 என்ன தான் வரும், 5/2 தான் வரும். ஸோ என்ன செஞ்சிடலாம், டோட்டல் அந்த இடத்துல 5/2 போட்டோம். அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சாச்சு, இந்த இடத்துல 5/2 போட்டேன். இப்போ நம்ம செய்யுங்க, அடி கொடுக்க வேண்டியதை அடி கொடுங்க. 186 4 8s are 32 4 will get cancel. 1 3 is 3 2 3s are 6. அவ்வளோதான், எல்லாத்தையும் அடி கொடுத்தாச்சு. பாக்கி யார் தான் இருக்கிறா, மேலே 5a⁴ மட்டும் தான் பாக்கி இருக்கு. கீழே 2 4 8. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். மிகப்பெரிய இன்டெக்ரல் தான், மிகப்பெரிய இன்டெக்ரல் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து ஆன்சரை கொண்டு வந்தாச்சு. இதில் இந்த ஸ்டெப் வந்து சிலருக்கு குழப்புற மாதிரியே தெரியலாம், ஆனால் குழப்புறதுக்கு எதுவுமே இல்லை. 1க்கு 2 தடவை அகைன் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க வந்துடும். நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், இந்த 2 பவரையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், கீழே போடுவோம். பாருங்க 2 6 பவரை ஆட் பண்ணி 8 போட்டாச்சு. காசோட பவரில் 1 குறைச்சி 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த இன்டெக்ரல் எழுதும் போது காசோட பவரை மட்டும் 2 படி குறைச்சி எழுதணும். இப்படியே 2 காசை குறைச்சு கொண்டு வந்து காசே இல்லாம போயிடும். அப்புறம் சைன் மட்டும் இருக்கும். சைனையும் சேம் ப்ராசஸ்ல குறைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஆன்சர் வந்து சேர்ந்துடும். ஸோ சம் இஸ் வெரி வெரி கிளியர். See you in the next sum. Thank you.